ஹலோ ஃபோக்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிமியா கேப்சூல் வாங்கி ஆக்டிவேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா எக்கோட ஷெல் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரீம் இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால எனக்கு ஏலியன் ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பிரெயின் ஸ்ட்ரீம் வந்ததுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கோம் காய்ஸ். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பெஸ்ட் மெத்தட் இதுதான். ஒரு லைட் எடுத்து பக்கத்தில் செட் பண்ணிவிடுங்க. அது எல்லாமே அந்த லைட்டை நோக்கி ஓடி வரும். நீங்களே பாருங்கள், அந்த லைட்டை நோக்கி எவ்வளோ ஸ்பீடாக எல்லாம் ஒன்றா கேதர் ஆகுதுன்னு. நம்ம லைட்டை செட் பண்ணி 5 நிமிஷம் கூட ஆகாது. பாருங்கள் அந்த இடத்துல எவ்வளோ ஆரஞ்சு கலரில் இருக்குன்னு. எல்லாம் ஒன்றா கேதர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுக்க வேண்டியதான். அதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கப்பில் வந்து மேலே துணி சுற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டியூப் வேணும். இப்போ நல்லா கவனமாக பாருங்கள், நம்ம வச்சிருக்க டியூப்லேருந்து நம்ம சக் பண்ணி வெளியே இருக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த பிரெயின் ஸ்ட்ரீம்லாம் தனியாக கலெக்ட் ஆகி பாட்டிலில் வந்துகிட்டு இருக்கு. இந்த மெத்தடில் பண்ணுறதால நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது கைஸ். மேலே பார்த்தீங்கன்னா ஹேட்ச் ஆன செல்ஸ் எல்லாமே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக எடுக்கிறதுல பிரெயின் ஸ்ட்ரீம் இருக்கும். பிரெயின் ஸ்ட்ரீம்பை மட்டும் தான் நம்ம கழுவிட்டு கொடுக்கணும். அதில் இருக்கிற ஓடு பார்த்தீங்கன்னா மீனுக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். நீங்க பிரெயின் ஸ்ட்ரீம்பை எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வாஷ் பண்ணி உங்க ஃபிஷஸ்க்குலாம் கொடுங்க. நல்ல புரோட்டீன் உள்ள ஒரு உணவு. நம்ம பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவேஷனுக்காக வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.